வழக்கு SC/ST வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்திலிருந்து நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், இந்த மாற்றம் எதற்காக? புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வழக்குல கடந்த 20ஆம் தேதி தமிழக அரசு குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்த வேங்கைவேல் கிராமத்தைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் முரளி ராஜா, சுதர்ஷன் மற்றும் முத்துகிருஷ்ணன் இந்த குற்றம் சாட்டப்பட்டாங்க. மேலும் இதை அடுத்து இந்த வழக்கை இந்த வழக்கின் புகார்தாரரான கனகராஜ் கடந்த 27ஆம் தேதி புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதாவது அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வழங்கிய குற்றப்பத்திரிகைகள் முரண்பாடு உள்ளதாகவும் இருந்ததும், அதாவது தன்னிடம் எந்தவித கொடுத்தும் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்காமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாங்க. மேலும் எனவே அந்த தமிழக அரசு தாக்கல் செய்த இந்த குற்றப்பத்திரிகை ரத்து செய்ய வேண்டும் எனவும், இல்லை என்றால் இந்த வழக்கை CBIக்கு மாற்றம் இந்த மனுவில் தெரிவிச்சிருந்தாங்க. கடந்த 2 வாரங்களாக நடைபெற்ற அந்த வழக்குல CBI தரப்புல விசாரணைக்காக அதிகாரிகளை கல்பனா தத்து அதே போன்ற நீதிமன்றத்தில் ஆதரவாங்க. இந்த நிலையில இந்த வழக்கு இன்று நீதிபதி வசந்தி ஒத்திவைத்த நிலையில தீர்ப்பும் வழங்கப்படாத குறிப்பிட்ட நிலையில இந்த வேங்கை வழக்கு SC/ST ஸ்பெஷல் சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து இன்று அதை நீக்கி புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்துக்கு மாற்றம் பட்டிருக்கு. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பில் தொடரப்பட்ட இந்த வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.